வெல்கம் நண்பர்களே. ப்ரொடக்டிவிட்டிக்கு முக்கியமானது ஸ்பீட், குவிக் ஆக்சஸ் அண்ட் அவைலபிலிட்டி. இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்கிற ஒரு ஆப் வந்து வாட்ஸ்அப். 2022ல வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணாதவங்களே கிடையாது. ஆனால் நம்மள நிறைய பேர் வாட்ஸ்அப்பை வெறும் மெசேஜ் சென்ட் பண்ணவும் ரிசீவ் பண்ணவும் தான் யூஸ் பண்றோம் இல்லையா? வாட்ஸ்அப்பை சரியா யூஸ் பண்ணால் அதை விட ஒரு நல்ல ப்ரொடக்டிவிட்டி டூலே கிடையாது. ஹாய் அன்பார்ந்த நேயர்களுக்கு ஹிஷாமின் வணக்கங்கள். வாட்ஸ்அப்பை இன்னும் இஃபெக்டிவா கிரியேட்டிவா எப்படி யூஸ் பண்ணலாம் என்பதை இந்த வீடியோல பார்ப்போம். டிப் நம்பர் 1, வாட்ஸ்அப் சாட் as a கேப்சரிங் டூல். இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஒரு குரூப் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரெண்டை ஆட் பண்ணி அதுக்கு இன்பாக்ஸ் ஆர் மை ரெஃபரன்ஸ்னு பேர் கொடுங்க. குரூப் கிரியேட் ஆன உடனே உங்களோட ஃப்ரெண்டை ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ வெறும் அந்த குரூப் மட்டுமே இருக்கும். இந்த குரூப்ல உங்களுக்கு வேண்டிய இன்ஃபர்மேஷன் குவிக் கேப்சர் பண்ணிக்கலாம். டிப் நம்பர் 2, வாட்ஸ்அப் சாட் as a டாக்குமெண்ட் ஸ்டோரேஜ். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் டிப்ல குரூப் கிரியேட் பண்ண மாதிரியே இன்னொரு குரூப் கிரியேட் பண்ணுங்க, ஒரு ஃப்ரெண்டை ஆட் பண்ணி. குரூப் கிரியேட் ஆன உடனே அந்த குரூப்ல இருந்து உங்களோட ஃப்ரெண்டை ரிமூவ் பண்ணிடுங்க. அண்ட் இந்த குரூப்பை டாக்குமெண்ட் ஸ்டோர் பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், ஆர்சி புக், ஆதார் கார்டு, இன்சூரன்ஸ், எந்த டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு குவிக்கா ஷேர் பண்ணணும்னு இருக்கோ ஆர் குவிக்கா ஆக்சஸ் பண்ணணும்னு இருக்கோ அதை இந்த குரூப்ல நீங்க போட்டு வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்க ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணணும்னா உங்களோட ஒய்ஃபை இல்ல ஹஸ்பண்டை அந்த குரூப்ல ஆட் பண்ணிக்கங்க அண்ட் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அதில் போட்டுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதோ குவிக்கா நீங்க அந்த சாட்டை ஓபன் பண்ணலாம் அண்ட் அந்த டாக்குமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணலாம். டிப் நம்பர் 3, ஸ்டார்ட் மெசேஜஸ். இது ஒரு வாட்ஸ்அப்போட ஃபீச்சர். சப்போஸ் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான மெசேஜ் வந்ததுனால் அதை நீங்க மறுபடியும் ஆக்சஸ் பண்ணணும்னா அதை நீங்க ஸ்டார் பண்ணி வச்சுக்கலாம். அதை நீங்க மறுபடியும் ஆக்சஸ் பண்ணணும்னா உங்களோட செட்டிங்ஸுக்கு போய் ஸ்டார்ட் மெசேஜஸ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த ஸ்டார்ட் மெசேஜ் குவிக்காவே ஆக்சஸ் பண்ணலாம். டிப் நம்பர் 4, பின்ட் மெசேஜஸ். இதுவும் ஒரு வாட்ஸ்அப் ஃபீச்சர். நீங்க ஃப்ரீக்வெண்டா சாட் பண்ற குரூப் இல்ல இண்டிவிஜுவலை நீங்க பின் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் அது எப்பவுமே டாப்ல இருக்கும். டிப் நம்பர் 5, டீக்ளட்டரிங் வாட்ஸ்அப் த்ரூ ஆர்கைவிங். நம்மளோட வாட்ஸ்அப்பை திறந்தாலே அதிகமான சாட்ஸ் மெசேஜஸ் எல்லாம் வந்திருக்கும் இல்லையா? ஆனால் நம்மள நிறைய பேருக்கு வாட்ஸ்அப் கிளீனா இருக்கணும்னு ஒரு தாட் இருந்தே இருக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஆர்கைவ் என்ற ஆப்ஷனை நீங்க அந்த சாட்டுக்கு அப்ளை பண்ணாலே அது ஆர்கைவிங் ஃபோல்டருக்கு போயிடும் உங்களோட மெயின் சாட்ல இருந்து. ஸோ உங்களோட மெயின் சாட் கிளீனா தெரியும். நீங்க எப்போ வேணாலும் அந்த ஆர்கைவ் ஃபோல்டருக்கு போய் உங்களோட மெசேஜஸை திருப்பி பார்த்துக்கலாம். இப்போ வர எல்லா போனுங்களுக்குமே ஜெஸ்டர் சப்போர்ட் உண்டு. அந்த ஜெஸ்டர்ஸை நீங்க செட் பண்ணி வாட்ஸ்அப்பை குவிக்கா ஓபன் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணுறது ஐபோன் 11. ஸோ இதுல டபுள் டேப் அண்ட் ட்ரிபிள் டேப் ஃபீச்சர்ஸ் இருக்கு. டபுள் டேப் அட் த பேக் பண்ண உடனே வாட்ஸ்அப் ஓபன் பண்ற மாதிரி நீங்க செட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சரை நீங்க உங்களோட போனுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு கூகுள் பண்ணி பார்த்து அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். போனஸ் டிப், ஒரு நம்பரை சேவ் பண்ணாமையே வாட்ஸ்அப் பண்ண முடியுமா? ஆன்சர் இஸ் முடியும். இந்த ஈஸி ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்க வாட்ஸ்அப் நம்பரை சேவ் பண்ணாமலேயே நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். இதுக்கு சிம்பிளா உங்களோட ப்ரௌசரை ஓபன் பண்ணி https://wa.me/ அந்த நம்பரை நீங்க டைப் பண்ணணும் வித் 91 அண்ட் அந்த நம்பரை நீங்க என்டர் பண்ணி சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது வாட்ஸ்அப்புக்கு ரீடைரக்ட் பண்ணும் அண்ட் நீங்க நம்பரை சேவ் பண்ணாமையே வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்ப முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். Until then, this is Hisham signing off.